கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஜெபத்துல இந்த வசனங்கள் கொடுப்பது. ரொம்ப நாள் ஆனதுனால இந்த நாளிலே தயக்கப்பட்டேன். இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே என்னை பலப்படுத்தி ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்ய இந்த நாளிலே கிருபை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்னைக்கு என்னன்னா, தினம் தினம் என்ற. ஏன்னா தினம் தினம் ஆராதனையில் நம்ம கலந்து கொள்றது பெரிய ஒரு பாக்கியம், நமக்கு கொடுத்திருக்கிறது பெரிய பாக்கியம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு ஆராதனை, ஆலயத்துக்கு போக முடியுது. மற்ற நாளெல்லாம் உலக வேலைகள். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக வேலைகள், உலக வேலை, வீட்டு வேலை என்று பலவாறு இப்படி ஓட வேண்டியது இருக்கு. கர்த்தர் இந்த நாளிலே தினம் தினம் ஆராதனை எங்களுக்கு என்னை போன்ற நிறைய பேருக்கு இந்த நாளிலே அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து பங்கெடுக்க கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தினம் தினம் என்றதை தலைப்பு வைத்து இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் பேச கிருபை கொடுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசார் விளக்குக்கு எண்ணெயும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமூட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். இப்ப தினம் தினம் விசாரிக்க வேண்டும். தினம் தினம் விசாரிக்கிற தேவன். இப்ப தினம் தினம் விசாரிக்க வேண்டும் என்றால் நம்ம அப்பாவோட குடும்பத்தோட இருந்தாதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்வாரு? விசாரிக்கிற தேவனார். நம்முடைய பெற்றோர்கள் விசாரிப்பார்கள். தினந்தோறும் அவர் நம்ம பிள்ளைகள் நம்மளோடு இருக்கும் போதுதான் அதை நம்ம கேர் பண்ண முடியும், அதுங்களுக்கு தேவையான எல்லாத்தையும். அதே போலதான் இந்த தினந்தோறும் ஆராதனையில பங்கெடுக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியத்தை விசாரிக்க கடவன். ஆசாரியனுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதே போல அததான் என்னன்னு பாக்குறோம்னா, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அப்ப பாருங்க, இங்க வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் மனோவா என்ன செய்யறாரு? கர்த்தருக்கு பலி செலுத்துறான். கர்த்தருக்கு பலி செலுத்துறான். அப்ப இந்த இடத்துல தினந்தோறும் போய் பலி செலுத்துறான். கர்த்தருக்காக தினந்தோறும் பலி செலுத்த அந்த பலி எப்படிப்பட்டதா இருக்குது, அந்த பலி எப்படி இருக்குமோ என்று இவங்க என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. மனோவா பயந்தார். 21வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவன் மனோவாவும் ஒரு மனைவிக்கு காணப்படவில்லை. அதனால மனோவா என்ன செய்தான்? பயந்துறான். நம்ம சாக போறோம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான்? பயப்படுறான். ஆனா அவங்க மனைவி என்ன சொல்றா? கர்த்தர் தம்மைக்கென்று நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அதை அவர் நம்முடைய கையிலே சர்வாகந்த அனுபவங்களையும் போஜன பலியும் ஒப்புக்கொள்ள மாட்டார். அப்போ இவங்களுடைய பலியில கர்த்தர் பிரியமா இருந்தார். ஏன்னா கர்த்தருக்கு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? உண்மையாக இருந்தார்கள். மனோவாவும் மனைவியும் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? உண்மையா இருந்தார்கள். அப்ப நம்முடைய பலிகள் கர்த்தருக்கு உகந்த பலியாய் தினந்தோறும் இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக யோவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாக்குறோம். போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு
அற்று போயிற்று. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், மனோவா என்ன செய்யப்பட்டாரு? போஜன பலியை கர்த்தர் ஏன்னா அவங்க உண்மையா இருந்ததுனால, அங்க அங்கீகரிச்சதுனால அங்க பலி ஆசீர்வதிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. அப்ப அந்த ஊழியக்காரர்கள்லாம் துக்கிக்கிறாங்க. அப்ப பாருங்க, தொல்லையின் மேல் தொல்லை, அலை போல ஒன்றன் பின் ஒன்றாக வரும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான போராட்டங்கள் நம்மை தாக்கும் போது நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். துக்கித்து அழுகிறவர்களாய் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலியையும் செலுத்தியதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்களா, அப்போ நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், துக்கித்து அவங்களுடைய பலிகள் எல்லாம் ஆலயத்தை விட்டே போயிற்று. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன செய்யறாரு? செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அந்த நாளில அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா அவங்க தங்களை தாங்களே என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்தார்கள். சில நேரங்களில் நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் வரும்போது, ஏன் இந்த துன்பம்? நான் தினந்தோறும் ஆராதனையில கலந்து கொள்கிறேனே, இருட்டோட ஆராதனையில் கலந்து கொள்கிறேனே, இரவுக்கிரவு ஜெபத்தில் நான் கலந்து கொள்கிறேனே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த துக்கங்கள்? நான் எல்லாவற்றிலும் நான் சரியாக இருக்கிறேனே என்று நம்மளை நாமே பெருமையாக மிதமாக பேசிக் கொள்ளக்கூடாது. நம்மளிடத்தில் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும், அதை நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே நம்ம ஆராய்ந்து அறிந்து நம்மை நாமே அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல செலுத்தும் போது கர்த்தர் மனோவுடைய பலிகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் உங்க பலிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தினம் தினம் தன்னுடைய வார்த்தையினால் இந்த சூழ்நிலை எப்படின்னா, சிம்சோன தெலீலால் தினம் தினம் தன்னுடைய வார்த்தையிலால் நெருக்கி அலட்டுகிறார். சிம்சோன் தெலீலாலை நேசித்தார். சிம்சனுடைய ரகசியத்தை கண்டு கொள்ள தெலீலால் முயற்சித்த போது 3 முறை அவளை ஏமாற்றினார். 3 முறையும் சிம்சோன் கூறியபடி அவள் செய்து பெலிஸ்தரிடம் காட்டி கொடுத்தாள். முதல் துரோகத்தின் போதே அவளை தண்டித்திருக்கணும், அவளை விட்டு விலகி இருக்கணும். 3 முறை சரியான எச்சரிப்பு பெற்ற பின்பு கூட 4வது முறை அவள் கேட்கும் போது தன் உயிருக்கு ஆபத்து என்றா கூட அவளை விட்டு விலகி இருக்கவே இல்லை. தனக்கு 3 முறை துரோகம் செய்தவளை நம்பி உண்மையை சொல்ல அளவுக்கு இச்சை சிம்சோனின் அறிவை என்ன செய்துச்சு? மறைத்து கொட்டது. இப்ப சிங்கத்தையே எதிர்த்து கொன்றவனுக்கு இந்த இச்சையை எதிர்க்க முடியாம போயிடுச்சு. பிரியமானவர்களே, இப்படிதான் சில நேரம் அந்த இச்சையின் முடிவு வேதனையாக முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் பல இந்த உலகத்துல சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த 16ஆம் அதிகாரத்துல, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல
16வது வசனத்துல பார்க்கிறோம், இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா व्यसனப்பட்டது, பாதாளத்துக்கு போகுது இந்த இச்சையினால. இப்ப எவ்வளவு பெரிய இல்ல. அப்போ உள்ளத்துல விஷம். சிலர் எல்லாம் தேன் மாதிரி பேசுவாங்க, ஆனா அவங்க உள்ளத்துல விஷம். அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மயங்கி போயிடக்கூடாது. முகத்தை பார்த்து மயங்கி போயிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்க உள்ளத்துல எப்படி இருக்கிறாங்களோன்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அறிந்து ஆராய்ந்துதான் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம். கர்த்தர் இந்த அசுத்தாவியின் கிரைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாக தினம் தினம் ஆராதனையிலே நம்ம கலந்து கொண்டு நம்ம இந்த ஆவியிலிருந்து விலக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு, அதுக்குதான் இந்த 3 நம்ம ஐயா வைத்திருக்கிறது பெரிய நமக்கு ஒரு பாதுகாப்பு. இதுதான் இருட்டோட ஜெபம், தினந்தோற ஜெபம். இந்த ஜெபத்துல நம்ம அதிகமா இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம இப்படி சிம்சோனை போல நாம சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளை தப்பித்து கொள்ள பாதுகாத்து கொள்ள வழி செய்வாராக. அடுத்தது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 37வது வசனம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்சலோமோ அம்யூதின் குமாரனாகிய தல்மாய் என்னும் கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போனான். தாவீது தினந்தோறும் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இந்த இடத்துல தாவீது தன் மகனாகிய அப்சலோமின் மீது ரொம்ப ஏக்கம் கொண்டதுனால யோவாப் அப்சலோமை திரும்ப அழைக்க முயற்சி செய்யறாரு. அப்சலோம் எப்படிப்பட்டனா ரொம்ப அழகா இருப்பாரு. அதனால தன் சகோதரி ஆகிய தாமாரை நினைத்ததாக தனது மகளுக்கு தாமார் என்று பெயரிட்டார் அவர். ஆனா அப்சலோம் செய்த 2வது சதி திட்டம் என்னன்னா, இந்த தான் நினைத்ததை நிறைவேற்ற என்ன வேண்டுமானாலும் செய்ய ஒரு கண்டிப்பா இருப்பான். தாவீது தவற விட்டான் குழந்தைகளை. அதுதான் தாவீது என்ன செய்துட்டாரு, தவற விட்டார். அதனாலதான் இந்த காலத்துல நம்ம பிள்ளைகளை ஒவ்வொரு நேரமும் கவனத்தோட வளர்க்கணும், நல்வழி பழக்கணும். நம் குழந்தைகள் எங்க நேரம் செலவிடுறாங்க, வாலிபர்களோடு இருக்கும்போது அவங்க எங்க போறாங்க, எப்படி பழகுறாங்க, என்ன செய்யறாங்க என்று பார்க்கணும். மகனேன்னு சொல்லி முத்தமிட்டா போதாது. அவங்களுடைய நடவடிக்கைகளையும் நடக்கைகளையும் என்ன செய்யணும், கண்காணித்து நல்வழிப்படுத்துவது நம்மளுடைய பெற்றோர்களுடைய கடமை. தாவீது அப்சலோமை என்ன செய்து விட்டான், அந்த இடத்துல அவனுடைய கடமையை தவறி விட்டான். அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஜெபத்துல நம்ம கலந்து கொள்ளும் போது சில நேரங்களில் ஆவியானவர் நம்மளோட பேசுவாங்க. பேசும்போது நம்ம குடும்பத்தை பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பே இல்லை. மாயமற்ற மனசாட்சி அற்ற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனசாட்சி அற்ற யார விழுங்கலாமோ, யாரு ஏமாந்தா எப்படி என்ன செய்யலான்றத அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துருக்கோம். போன வாரம் கூட எங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு. ஒரு கம்பெனில நான் வேலை செய்தேன். 2 மாசமா எனக்கு சம்பளம் கொடுக்கல.
நான் போய் கேட்டா அப்புறம் தரேன் இப்படி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. எங்க வீட்டுல கேக்குறாங்க, எங்க ஹஸ்பண்ட் ஒரே அடிக்கிறாரு, நீ செய்த வேலைக்கு பணம் வாங்கிட்டு வா, தேவை இருக்குதுன்ட்டு. இப்படி எனக்கு வீட்டுல போராட்டமா இருக்குது. எங்க ஹஸ்பண்ட் இருந்து நான் மட்டும்தான் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அழுது கொண்டிருந்தா. சரி, அடுத்த நாள் போன் பண்ணி கேட்டா, நீ 8000 போடு, நான் உனக்கு 38,000 தரேன் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்க. இந்த பிள்ளை ஏமாந்து அந்த 8000 போட்டு விட்டுருச்சு. 8000 போட்டு விட்டுருச்சு. ஏமா நீ இப்படி போட்ட? அவன் தான் 2 மாசம் சம்பளம் தெரியல, அவன் தந்துருவான்ட்டு நான் நம்பிக்கையோட போட்டம்மா. 38,000 கொடுத்துருவான்ட்டு போனா என்னை உள்ளவே சேர்க்க மாட்டேங்கிறான், அந்த ஆபீசரை போய் பார்க்கவே விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. இப்படி மாயமான உலகத்துல, ஏமாற்றுகிற உலகத்துல அழுதுங்க. இனிமையாக நீ ஞானமா இருமா, கர்த்தர்கிட்ட ஞானம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமா அப்படி சொல்லி ஜெபித்து அனுப்பின பிரியமானவர்களே. இப்படி நிறைய பேரு ஒரு தெளிவில்லாம இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஏமாற்றுகிற பிள்ளைகள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி கர்த்தர் இந்த உலகத்துல மாயமான காரியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்துறதுதான் இந்த ஜெபங்க பிரியமானவர்களே. இந்த ஜெபத்தை நம்ம தவற விடாமல் அனுதினமும் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக எரேமியா 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 7:25. உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். சரிங்களா? அல்லேலூயா. பாருங்க, தினம் தினம் கர்த்தருக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருக்காரு. கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே நமக்கு செய்து கொண்டிருக்கிறவரு. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். மக்கள் தனது செய்திகளை கேட்ட மனதில்லாதிருந்த போதிலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? தமது தீர்க்கதரிசிகள் மூலம் மக்களிடம் பேசிக்கொண்டே இருந்தார். எப்படி பேசிக்கொண்டிருந்தாரு? இன்னும் பாவத்தை கண்டித்து உணர்த்தி ஒரு நற்செய்தி அறிவிப்பதற்கு போல நம் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்தியிருக்கிறார். இல்ல, இந்த உலகத்துல இந்த நிறைய பேர் நம்ம காட்சிகள் பார்க்கலாம். இந்த ஊழியத்துல வந்தது பிறகுதான் நான் தைரியப்பட்டேன், இந்த வசனங்களை பேசுறேன், இந்த வசனங்களை தெரிந்து கொண்டேன். நானும் அப்படிதான். நானும் திருப்பிரயாத்திலிருந்து பெந்தைகோஸ்து அனுபவத்துல வளர்ந்தாலும் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. இப்போதான் நிறைய நான் தெரிந்து கொள்றேன். தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் 3 மெசேஜ் கேட்கிறோம்னா சும்மா இல்லை. ஒரு மெசேஜ் எடுக்கிறது எப்படின்னா, ஒரு ஸ்திரீ பிரசவ ஸ்திரீ கர்ப்ப வேதனை படுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்க பெரிய பாஸ்டர் அவர் இறந்துட்டாரு. நான் அப்படி பிரசங்கத்தை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், நீங்க தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்களை பிரசங்கத்திலே திட்டுவாங்க. ஆனா நம்ம போதகர் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வித்தியாசமா ஐயா பேசுறது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அது ஆண்டவர் கொடுத்த கிருபைன்னு நினைச்சு கொள்வேன். அப்ப பாருங்க, இன்னும் அந்த தீர்க்கதரிசி மூலம் நம்ம கிட்ட என்ன செய்யறாரு ஆண்டவர்? ஒவ்வொரு நாளும் பேசுறாங்க. ஏதாவது ஒரு வழியில ஆண்டவர் நம்மள ஒரு ஆத்தும பணியில, ஒரு ஆத்தும ஆதாயம் படுத்துகிற, நான் இந்த ஊழியத்துல ரொம்ப நான் கலந்து கொண்ட பிறகு நீங்க வீட்டு தேடி நிறைய பேர் வருவாங்க. ஜெபிக்கணும், எனக்கு யாரு முன்ன பின்ன தெரியாது, வருவாங்க, வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க, ஜெபிச்சு அனுப்பி விடுவேன்.
கர்த்தர் இந்த ஒரு கிருபைகளை கர்த்தர் இந்த நாளே அப்போ உங்களுக்கும் இந்த தருணத்தை தருவார். ஏன்னா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம வாஞ்சித்து கேட்கும்போது, ஏன்னா இந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற இந்த நாள் நம்முடைய கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவத்தை கண்டி ரோட்ல போனா கூட என்ன செய்யறாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க, 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. டேய் பாவம் செய்யாதீங்கடான்னு சொல்லிட்டேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். கர்த்தர் செய்வார் அந்த காரியத்தை அவங்களோட. அப்படி அந்த நேரத்துல பேசக்கூடிய தைரியத்தை பக்கத்துல இருந்த ஒரு அம்மா, நீங்க தைரியமா இப்படி சொல்லிட்டீங்களேன்னா, கர்த்தர் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்காரு. நம்மளால பேச முடியாது, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனாலதான் நம்ம அதை பேச முடியுது. அதுக்கு அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிய முடியும். அப்ப கர்த்தர் தினம் தினம் இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 2 சாமுவேல் இந்த எரேமியா 7:25, என் ஊழியக்காரரை எல்லாம் தினம் தினம் உங்கள் அண்டைக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருக்கிறேன். சரிங்களா, கொண்டிருந்தேன்னு சொல்றாரு, கொண்டிருந்தேன். அப்ப இப்படி வார்த்தைகளை நமக்கு சொல்லும் போது, அந்த வார்த்தை நம்ம உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தை நம்மளோட கூட இருக்கும்போது, வேற யாருக்காவது சொல்லக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணி செய்யக்கூடிய கிருபைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக எசேக்கியேல் 30:16, எகிப்தில் தீ கொளுத்துவேன், சீன் மகா வேதனை அடையும், நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும், நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும். நெருக்கங்கள், நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும். இதுல என்ன சொல்றதுன்னா, எகிப்தை குறித்த இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. எகிப்து தேசத்தை அதுக்கு பின்னர் ஆட்சி செய்தவர்கள் எகிப்தியர் அல்ல, அலெக்சாண்டரே ஒரு தளபதியான கிரேக்கர் தான், டால்மியான் தான். அவர் பரம்பரையாக நீண்ட காலமாக எகிப்தை ஆண்டு வந்தார். இந்த கிரேக்க பரம்பரையில கடைசியாக ஆட்சி புரிந்தது யாருன்னா கிளியோபாட்ரா. அவங்க இன்னும் எகிப்தியரின் குடியரசு தலைவர், ஆனா எகிப்தர் இல்ல. அவங்க எகிப்தின் குடியரசு தலைவரா இருந்தாலும் அவங்க எகிப்தர் இல்ல. அவங்க யாருன்னா அரேபியர். இந்த எகிப்து நாட்டில் பெரும்பான்மையினர் யாரு இருக்கிறாங்கன்னா அரேபியர்கள் தான் இருக்கிறாங்க. ஆதி காலத்து எகிப்தியரின் பரம்பரையினர்கள் தான் இன்று எகிப்தில ஒரு சிறுபான்மையினராக இருக்கிறாங்க. அதனாலதான் நோப்புக்கு, ஏன்னா அந்த பட்டணம் இடிந்து போனதுனால நெருக்கம். அதே போல சில நேரங்களில் நமக்கு நெருக்கங்கள் வரும். அந்த நெருக்கங்கள் இக்கட்டான நேரங்கள், குழப்பமான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள் வரும். அப்படி வரும்போது நம்ம சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, மனம் தோய்ந்து போகாதபடி, மனம் பதற்றம் அடையாதபடி, இந்த ஆராதனையிலே நம்ம கலந்து கொள்ளும் போது ஆவியானவர் நம்மளோடு பேசுவார் பாருங்க. அந்த வார்த்தை, ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை நம்மளை அப்படியே உயிர்ப்பித்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை என்ன செய்யும், அந்த பாரம், அந்த நெருக்கம் நம்மளை விட்டு அப்படியே போறதை நம்ம பார்க்கலாம். நான் அநேக நாட்கள்ல என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன் பிரியமானவர்களே. இப்படியே மனம் உடைந்து இருப்பேன், அழுது இருப்பேன், பாரத்தோட இருப்பேன். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, அப்படிலாம் நான் நெருக்கப்பட்ட நேரங்கள்ல கர்த்தர் ஐயா மூலமாக நிறைய வார்த்தைகளை பேசி கர்த்தர் என்னை அப்படி நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி நீங்க இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களையும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இல்ல. வியாதியான நேரங்களில் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்றார். ஒவ்வொரு நேரமும் இந்த ஆண்டுடைய வார்த்தை, அதுவும் ஒரே வார்த்தையா சொல்லப்படாது, புது புது வார்த்தைகளாக ஆண்டவர் நம்மளோட பேசுவார். பேசும்போது அது நமக்கு மனசுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கும்.
கர்த்தர் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கும். அடுத்தபடியாக எசேக்கியேல் 46 அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். எசேக்கியேல் 46 13 14. தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலை தோறும் அதை படைக்க வேண்டும். பாருங்க, தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. சரிங்களா? பழுதுள்ளது சொல்லல, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. அப்போ பழுதற்ற போது சுத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணும், நொண்டி நொடிகள்லாம் இல்லாத இருக்கணும். அததான் நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்தணும். அது எந்த நேரம் செலுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த நேரம் படைக்கணும்? காலை தோறும். அதுதான் இந்த இருட்டோட ஜலத்துல ஐயா சொல்லுவாங்க, நீ இருட்டோட ஜலத்துல கலந்து கொள்ளுங்க, இருட்டோட ஜபத்துல கலந்து கொள்ளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த அபிஷேகத்தை ஊற்றப்படும். அந்த அபிஷேகம் நம்மளை எல்லா நுகத்தையும் முறிச்சு அந்த நாளை கர்த்தர் நடத்துவார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கர்த்தர் நடத்துற பாதையே ஒரு பெரிய பாதை. அது காலை தோறும் அதை படைக்க வேண்டும். ஒவ்வொரு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த தினந்தோறும் கர்த்தரிடத்துல தகன பலியிடணும். தகன பலியாக படைக்க வேண்டும். தகன பலிகள் எந்த காரியம் இருந்தாலும், கசப்பான காரியங்கள், முறுமுறுக்கிற காரியங்கள், கோபமான காரியங்கள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து அகலும்படியாக காலை தோறும் அதை படைக்கணும். அந்த 14வது வசனத்துல படிக்கிறோம், அதனோடே காலை தோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே 1/6 பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு ஒரு படி எண்ணெயிலே 3/1 பங்கையும் படைக்க கடவாய். இது அன்றாடும் கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி. நித்திய கட்டளை. கர்த்தர் இது வெறும் கட்டளை இல்ல, நித்திய கட்டளையான போஜன பலி என்று சொல்ல. அன்றாடம் படைக்கணுமா? சரிங்களா? அன்றாடம் படைக்கணும். அன்றாடம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலியை நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது 15வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி காலை தோறும் அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியும் எண்ணெயும் செலுத்துவார்களாக. இதை குறித்து ஐயா நமக்கு ஒரு பிரசங்கமே செய்திருக்காங்க. அதே போல நம்ம காலை தோறும் அன்றாடம் தினந்தோறும் இல்ல, நம்ம தினந்தோறும் பாவ மன்னிப்பு செய்யணுமா? தினந்தோறும் நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கணுமா? சிலர் சொல்லுவாங்க, தினந்தோறும் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? தினந்தோறும் நம்ம அறிக்கை செய்யணுமா? ஆமா. ஏன்னா உலகத்துல நம்ம மாயமான உலகத்துல இருக்கிறோம், பொல்லாத உலகத்துல இருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்துல வாழும்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு நம்ம செய்துதான் செய்யுது, நம்ம அறியாமலே செய்துடுறோம். அதனால கர்த்தரிடத்துல நம்ம டெய்லி அந்த படைக்கிற காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தானியேல் 1 அதிகாரம் 5 வசனம். தானியேல் 1 அதிகாரம் 5 வசனம். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இது என்ன நம்ம பார்க்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வசனங்களை பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரேல் புத்திரருக்குள்ள ராஜா குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும்
அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இந்த வாலிப சில இப்படிப்பட்ட நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவுல சிறந்தவங்க, நல்ல அரண்மனையில இருக்கிறவங்க, அழகானவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, கல்தேயரோட எழுத்தும் பாஷையும் கற்றுக் கொடுக்கறாங்க. இவங்களுக்கு ராஜா என்ன செய்யறாரு, தன்னுடைய போஜனத்திலிருந்து ஒரு பங்கை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அவங்களுக்கு கொடுத்து அவங்கள 3 வருஷம் வளர்த்து தனக்கு கீழே அவருக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ராஜாக்கு ஏன் அவர் நினைச்ச கொடுக்கலாம், தன்னிடத்திலிருந்து இருக்கிற பங்கை ஏன் கொடுக்கிறாரு? அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் படைச்ச ஒரு ராஜா பாருங்க இல்ல. கர்த்தர் அந்த நேபுகாத்நேச்சாருக்கு நல்ல நன்மையானது சிறப்பானது கொடுக்கும் பாராட்டு குணமுடையவர். அவர் தன்னால் கைதிகளாக கொண்டு வரப்பட்டாலோட சிறந்தவர்கள் இருந்தா அவர்களை உயர்த்துவார். அவரு அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர் நேபுகாத்நேச்சர். அப்படிப்பட்டவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற காரியத்துல இருந்து கொஞ்சம் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம இந்த நாளிலே இருக்க வேண்டும். பாருங்க, தினம் 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 நம்ம தினம் செய்ய முடியல. நாங்கெல்லாம் எங்க அம்மா எங்க பாட்டி எங்களுக்கெல்லாம் சமைக்கும் போது அரிசி எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அங்க ஒரு புடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுருவாங்க. அது ஏன் பாட்டினா நான் கோயிலுக்கு கொடுப்பேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் கொஞ்சம் எடுத்து கர்த்தருக்கென்று கொடுக்கிறது. அப்படி இவரு ராஜாவை போல நம்மளும் என்ன செய்யணும், தினம் கர்த்தருக்கென்று கொஞ்சம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை இந்த நாளிலே செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் குணசாலிகளாய் இருந்தார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பெரோயா பட்டணத்தார், அந்த பட்டணத்தார்னா எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல அந்த பட்டணத்தார்கள் எப்படி இருந்தாங்க? வசனத்தை மனோவாஞ்சையா, ஏதோ நம்ம செய்யணும், நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள் கண்டிப்பா வசனம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாதபடி மனோவாஞ்சையாய் இல்ல, ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு ஃபுட்டுன்னா எப்படி இருப்போம், உடனே அது மனோவாஞ்சையா இஷ்டமா சாப்பிடுவோம். அது வீட்டுல குக் பண்ணும் போது அது ஸ்மெல் வரும்போது நம்ம இஷ்டமா சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அத மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டும், மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். அது அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் காரியங்கள் ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேத வாக்கியத்தை திறந்த மனதுடன் அனுதினமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்களை திறந்த மனதுடன் அனுதினமும் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணுமா. மனவாஞ்சாய் படிக்கிறாங்க, அடுத்தது என்ன செய்யறாங்க, தினந்தோறும் அவங்க என்ன செய்யறாங்களாம், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கறாங்களாம். எவ்வளவு பெரிய அவங்க பிளெஸிங் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்க பாக்குறாங்க. மூணாவது அவங்க விசுவாசித்தாங்க. வேத தியானத்துக்கு நீங்கள் அனுதினமும் எவ்வளவு நேரம் செலவு செய்றீங்க, எவ்வளவு நேரம் நீங்க செலவு செய்றீங்க? வேத வசனத்தை மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு படிக்கிறீங்களா, கீழ்படுகிறீங்களா? இந்த நாள்ல நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பெரோயா பட்டணத்தார் எப்படி மனோவாஞ்சையா இருந்தாங்களோ, ஆண்டவரே இந்த நாளில் அப்பா அந்த நற்குணத்தை எங்களுக்கு காட்டி தரலுங்கப்பா. தினந்தோறும் நாங்க
மனவாஞ்சியா இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். வேத வாக்கியங்களை திறந்த ஒரு மனசோட, ஏதோ படிக்கணுமே இல்லை, உள்ளான மனசோட அனுதினமும் ஆராய்ந்து நாங்க படிக்கணும் ஏசப்பா. அதை விசுவாசித்து நாங்க படிக்கணும் ஆண்டவரே என்று நம்ம அந்த நாளிலே இந்த வசனத்தை நம்ம கை வச்சு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளிலே தினம் தினம் என்ற வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே பேசின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலப்பா நீர் இந்த கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பளித்த எஸ்எஸ்கே ஐயா அவர்களுக்கும் ஏலாக்கல்யா அம்மா குடும்பத்தார்களுக்கும் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. இந்த வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பித்து எங்களை உண்ண ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் தகுதிப்படுத்த, மற்றவர்களை ஊக்குவிடுத்து மற்றவர்களை உம்வண்டே சேர்க்கிறவர்களாய் எங்களை நீர் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனவ போல ஒரு உண்மை உள்ளவர்களாக நாங்கள் இருந்து அந்த பலியை நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நீர் எங்களுடைய பலிகளே நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் எல்லா துதியை நம்ம நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் திருப்பாதம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.